السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضلي بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜ்தாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக முமின்களான முஸ்லிம்களான நம் அனைவரும் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற தேர்வுகள் அல்ல. இன்றைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வழமை போல மாணவர்களை விட மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முன்னணியிலே இருக்கிறார்கள். ஒரு சில காலங்களுக்கு முன்னால் ஆண் பிள்ளைகள் முன்னிலையில இருப்பார்கள், பெண் பிள்ளைகள் கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க. சமீப காலத்தினுடைய பள்ளிக்கூடத்தினுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பொம்பளை பிள்ளைய தான் நல்லா படிக்குது, ஆம்பளை பிள்ளைய படிக்கிறது காணோம். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, முழு முதல் காரணம் இதுல பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது. நான் மேல சொன்ன வசனத்துல எல்லாம் சொல்லுவான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வங்களும் குழந்தைகளும் ஃபித்னா, குழப்பம்னு எல்லாம் சொல்றான். செல்வம் இருக்கே, செல்வம் சேர்ப்பதிலே மனிதன் சில நேரங்களில் வாய்மை தவறி விடுகிறான். எப்படியாவது காசு வந்தா சரி, அது ஹலாலா ஹராமா, உண்மையா உண்மை இல்லையா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. பொருள் சேர்ப்பதிலே மனிதன் சில நேரத்தில் நேர்மை தவறி விடுகிறான். எனவே அந்த பொருள் குழப்பத்திற்குரியதாக ஃபித்னாவாக மாறிவிடுகிறது. அதே போன்று அவுலாதுக்கும், குழந்தை செல்வம் அல்லாஹ் தர்றது. அதுலயே ஒரு வசனத்துல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், மிகப்பெரிய பாக்கியம் குழந்தை செல்வம் இருக்கிறதே, அல்லாஹ் ஒருவனுக்கு தருகிற மிகப்பெரிய பாக்கியம். ஒரு வசனத்துல சொல்லுவான், சில பேருக்கு நான் அடுக்கடுக்காக ஆண் குழந்தைகளா தருவேன், சில பேருக்கு வரிசையாக பெண் குழந்தைகளா தருவேன், ஒரு சில பேருக்கு தான் அழகுக்கு பெண்ணும் ஆள்வதற்கு ஆணும். எந்த வீட்டுல ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கிறதோ அது நிரப்பமான வீடு. வெறும் ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீடு, வெறும் பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடு இல்ல. ஆக ஆணும் பெண்ணும் கலந்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, 4 வகையாக நான் வாரிசை தருகிறேன். சில பேருக்கு அடுக்கடுக்காக ஆண் குழந்தை, சில பேருக்கு வரிசையாக பெண் குழந்தை, 3வது ஒரு சாரார் இருக்கிறார்கள், அழகுக்கு பெண் குழந்தை, ஆள்வதற்கு ஆண் குழந்தை. 4வது ஒண்ணு சொல்றான், ஒமை யஜ்அலல்லாஹு அகீமா.
நான்காவது ஒரு சாரார் இருக்கிறார்கள், முத்திரை வைத்து விடுவேங்கிறான். எத்தனை டாக்டர் வேணா பாருங்க, எவ்வளவு முருங்கைப்பூ லேகியம் சாப்பிடுங்க, எத்தனை லேகியம் வேணா சாப்பிடுங்க, வேலைக்கு ஆகாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அகீமா, நான்காவது ஒரு சாரார் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் குழந்தை இருக்காது, அவருடைய குழந்தை இல்லை என்று எழுதிட்டேங்கிறான். இப்ப இந்த வரிசையில ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதத்தினுடைய கதாநாயகர், ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய ஹீரோன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஒவ்வொரு கடமைக்கும் ஒரு கதாநாயகரை அல்லாஹ் வச்சிருக்கான். ஹஜ்ஜுடைய கிரியைகளை பொறுத்த வரைக்கும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் இன்னைக்கு போற ஹாஜிகளும் செய்யறாங்க. ஹாஜிரா அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு பால் கிடைக்கலங்கிறதுக்காக சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில தேடி ஓடுனாங்க, எங்கேயாவது என் பிள்ளைக்கு பால் கிடைச்சிடாதா. அந்த ஒரு பரிதவிப்பை தான் இன்றைக்கு உலகத்திலிருந்து செல்லக்கூடிய கோடான கோடி ஹாஜிகளும் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில சை செய்யலன்னா ஹஜ்ஜே கூடாது. இன்னைக்கு அதை லாஜிக்கா அறிவார்த்தமா யோசிச்சாக்க ஏன் இவங்க ஓடுறாங்கன்னு யோசிக்கலாம். ஆனா அன்னைக்கு ஹாஜராமா ஓடுனதை இவங்க ஓடணும், கடமையாக்குனா. அப்ப அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை இல்லை? 80 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. 80 வயசுக்கு மேல ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 80 வயசுக்கு மேல பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் யாரும் ஆம்பளை பிள்ளைக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் தாங்க, 24 மாசம் தான் முடிஞ்சிருக்கும். அக்கம் பக்கத்துல என்ன பிள்ளை சும்மா தான் இருக்கா, எவ்வளவு பெரிய வேதனையான கேள்வி தெரியுமா அது? அவங்களுக்கு டைம் பாஸுங்க அந்த கேள்வி, அவங்களுக்கு டைம் பாஸ். ஆனால் கேள்வி கேட்கிற இந்த பெற்றோரும் அந்த சம்பந்தப்பட்ட பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா? என்ன சும்மா தான் இருக்கா, என்ன கேள்வி இது? தருகின்ற பொழுது எல்லாம் தருவான் இல்லையா, உங்களுக்கு என்ன அவசரம்? எவ்வளவு பெரிய ரணமான கேள்வி. சில வீட்டுல காப்பாற்றணும், எல்லா மாமியாவும் அப்படி இல்லை. சில வீட்டுல மாமியா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அது சும்மாதான் இருக்கு, அங்கே கேளு, அங்கே விழுவுற மாதிரி கேளு. என்ன சொல்லுவாங்க? அங்கே காதல விழுவுற மாதிரி கேளு. நீங்களும் ஒரு பெண் தானே. உலகத்துல எல்லா மாமியாரும் ஒரு கட்டத்துல மருமகளா இருந்து வந்தவங்க தான். எல்லா மாமியாவும் ஒரு நேரத்துல மருமகளுடைய ஸ்டேஷனை கடந்து வந்தவங்க தான். அப்ப இவர்கள் திருமணம் முடித்திருந்த பொழுது தாமதமாகி இருந்தால் இதே கேள்வி இவர்களை ரணமாக்கி இருக்குமே, உள்ளத்தில் வேதனை இருக்குமே, அதெல்லாம் அவங்க பொருட்படுத்துறது இல்லை. என்கிட்ட கேட்கிற அங்கே காதல விழுவுற மாதிரி கேளு. இங்க அப்படி இருக்கான்னு தெரியல, சில ஊர்ல நடக்குது, சில ஊர்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வை சொல்லுகிறேன். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயதுக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கிறான் குழந்தை, அழகிய ஆண் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப 5 வருஷம் கழிச்சு பிறந்தாலே அந்த பிள்ளைய தரையில விட மாட்டாங்க. கல்யாணம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு பிள்ளை பிறந்தாலே அந்த பிள்ளைய கால் ஊண்ட விட மாட்டாங்க. இன்னும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய பெண் பிள்ளை கட்டி கொடுத்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு குழந்தை உருவாகி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைய நடக்க விடுறது இல்லை, அந்த பிள்ளைய வேலை பார்க்க விடுறது இல்லை, கட்டிலே வாழ்க்கை. எப்படி அந்த பிள்ளைக்கு சுகப்பிரசவமாகும்? எப்படி சுகப்பிரசவமாகும்? என் பிள்ளை உருவாயிருக்கு, அது நடக்கக்கூடாது, அது கஷ்டப்படக்கூடாது, துணி துவைக்க கூடாது, சோறாக்க கூடாது, எல்லாத்தையும் கூட்டு வந்து கட்டில படக்க போட்டுருவீங்க 3 மாசத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும். உழைத்தால்தான் அதனுடைய குழந்தை பிறப்பு லேசாக இருக்கும். என் பிள்ளையுடைய பிள்ளை பேரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய ஊர்கள்லேயே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைக்கு மேல இருக்கும். 10 பிள்ளைக்கு மேல 11, 12, 13, 14, 14 பிள்ளைகள் பெற்ற குடும்பம் இன்றைக்கு நம்முடைய நகரத்தில் இருக்கிறார்கள். 14 பிள்ளைகளில் 13 பிள்ளைகள் வீட்டிலேயே பிறந்திருக்கிறது. 14வது பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, சுகப்பிரசவமா தான் பிறந்திருக்கும், கத்தியெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு பிள்ளை, அதிகமா போனா 2 பிள்ளை, 2மே வலது பக்கம் ஒண்ணு இடது பக்கம் ஒண்ணு கிழிச்சிருங்க. 3வது பிள்ளை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. யாருடைய தவறு? பெற்றோர்கள் தன்னுடைய பெண் பிள்ளையின் மீது காட்டுகிற கரிசனம் தான் இந்த தவறுக்கு உண்டான உடந்தை. என் பிள்ளை நடக்கக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, கட்டிலேயே படுக்க போட்டு உருட்டி உருட்டி சோறு ஊட்டி அந்த பிள்ளையுடைய பிரசவத்தை கடினமாக்குகிறீர்கள், நீங்கள் தான் காரணம். அப்புறம் கிழிச்சு விட்டான். கடைசி நேரத்தில் கொண்டு வந்து அந்த மருத்துவமனையில அவங்க ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறாங்க.
உங்க பிள்ளையும் அந்த பிள்ளைக்கு பிறக்க போற பிள்ளையும் பொழைக்கணும்னா கையெழுத்து போடுமா, வேற வழி இல்லை. இவங்க அழுதுகிட்டே கையெழுத்து போட்டுருவாங்க. யார் காரணம்? காரணம் எல்லாம் நாம் தான், எல்லாமே நாம தான் உருவாக்குறோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்? கிழிச்சு விட்டாங்க, கிழிச்சு விட்டாங்கன்னு சொல்லுவோம். கிழிக்க வைத்தது யார்? அல்ஹம்துலில்லாஹ். சற்று தாமதமானால் இந்த உலகத்தின் அவசர வார்த்தைகளும் அவசர நடவடிக்கைகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய இயற்கை வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது. நிதர்சனமான உண்மை. 80 வயசு வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க. 80 வயசுக்கு மேல குழந்தை பிறந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க? இன்னைக்கு வார்த்தைக்கு சொல்லுவான், நீங்க சொன்னா கடல்ல குதிக்கிறேன்பா, ஒரு குளத்துல குதிக்க சொல்லுங்க, குதிக்க மாட்டான். சும்மா வார்த்தை. என்ன சொல்லுவான்? எங்க தலைவர் சொன்னா கடல்ல குதிப்பேன்பா, ஒரு வாளி தண்ணி குளிக்க மாட்டான். எல்லாம் வார்த்தைகளில் குளிப்பாட்டுவது. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அல்லாஹ் சொன்னால் என் பிள்ளை அல்ல, நானே இறந்து விடுகிறேன் என்ற மனநிலையில் இருந்தார்கள். ஈமான். அதனாலதான் குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய பெயர் அதிகமா இருக்கும். ஹலீலுல்லா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். என்னுடைய தோழன், என்னுடைய நண்பன் அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அறுக்க சொன்னா உடனே கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி அறுக்க வேண்டும், என்ன செய்யணும் அதெல்லாம் கேட்கல. என்னுடைய பிள்ளை 80 வயதுக்கு மேல் கொடுத்த பிள்ளை, காணாது வந்த செல்வம், நீ அறுக்க சொல்றியா? அறுக்கிறேன். இப்படித்தான் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிணைப்பு இருந்தது. அல்லாஹ் கேட்டான்னு கொடுத்துருவோம். நாங்க இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தீனுடைய விஷயங்களை எப்படி கொடுக்கிறோம்? தோல் வரைக்கும் வளரக்கூடிய பிள்ளை, ஒரு 10வது 12வது வரைக்கும் பிள்ளை வளர்ந்தான்னு சொன்னா, ஒரு தந்தை தன்னுடைய மகனை கண்டிக்கிறார். என்ன கண்டிக்கிறார் தெரியுமா? என்னுடைய தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், என் வியாபாரத்துல ஒத்துழைப்பு கொடுக்கல, ஏன் கொஞ்ச நேரம் கடையில வந்து நின்றா என்ன? இந்த வார்த்தையை இவர் எப்படி சொல்லி இருக்கணும்? என்னுடைய தோளுக்கு வந்திருக்கிறவன் தொழ வந்தால் என்ன என்று கண்டித்திருக்க வேண்டும். இவர்தான் தகப்பன். என் வியாபாரத்துல ஒத்துழைப்பு இல்லை, அவர் பொழைச்சு கொண்டு வந்து எனக்கு காசு தெரியல. இவரை மாதிரி வயசுல உள்ள பிள்ளைகள்லாம் எவ்வளவு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. துனியாவை பற்றி கவலைப்படுகிற தந்தை இவருடைய மறுமையை பற்றி, மௌத்தை பற்றி, ஆகிரத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தாருன்னு சொன்னா இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்திருப்பான். இல்லையே. யாரும் பிறரை பற்றி பேச வேண்டியதில்லை. நான் என்னுடைய பிள்ளை விஷயத்தில் என்னுடைய மனைவி இடத்துல கண்டிச்சு பேசி இருக்கிறேனா? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. என் பிள்ளை தோளோடு தோல் வளர்ந்திருக்கிறான், என்னுடைய உயரத்திற்கு வந்திருக்கிறான், அவனுடைய மறுமை, மரணம், இன்னும் ஆகிரத், அதை பற்றி என்னைக்காவது வீட்டுல கவலைப்பட்டிருக்கமா? மனைவிட்ட பேசி இருக்கிறோமா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி படிச்சோம். கணவன் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிறாரு, மனைவி எந்திரிக்கல. முதல்ல எழுப்பி பார்க்கிறாரு, எலும்பல. தண்ணி தெளிக்கிறாரு. என்ன செய்யறாரு? தஹஜ்ஜுதுக்கு. தஹஜ்ஜுது ஃபர்ல் இல்லை, நஃபில் தான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச தொழுகை. டைரக்டா அல்லாஹ் இடத்துல பாஸ் ஆகக்கூடிய ஒரே விஷயம் தஹஜ்ஜுத். 5 வக்து ஃபர்ல்ல கேட்காத இதை தஹஜ்ஜுத்ல கேட்டு பாருங்க, உடனே கபூல் ஆகும். அப்ப கணவன் எழுந்து மனைவியை எழுப்புறாரு, எந்திரிக்கல, அசதியில தூங்குறாங்க. தண்ணி தெளிக்கிறார் மனைவி முகத்துல. எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுவுமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கணவன் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. வீட்டுல ஏதாவது நடந்திருக்கா? ஃபஜ்ருக்கே பயந்து பயந்து தான் வருவார். இங்க எப்படின்னு தெரியல, சில ஊர்ல எப்படிங்க, ஃபஜ்ருக்கே எந்திரிச்சு பூனை மாதிரி நடக்கணுமா, பூனை மாதிரி நடந்து சத்தம் கேட்காம போகணுமா. ஏங்க உங்க வீட்டுல உள்ளவங்களை எழுப்புனீங்களா? எழுப்புனா அது வேற மாதிரி ஆயிருங்க. ஏங்க தொழுக போற மனுஷன் சும்மா தொலைஞ்சா என்ன? ஏன் எங்களை எழுப்புறீங்க? நீங்க தான் தூக்க வரலன்னு தொலைகிறீங்க, தொலைய வேண்டியது என்னன்னு கேட்பாங்க. அதனால சத்தம் இல்லாம வந்துடுவேன். சொல்ல போனா சில நகரங்களில், சில வீடுகளில் வெளி பூட்டிட்டு ஆம்பளைய தொழுவ வர்றாங்க, மனைவியை பாதுகாக்கிறாங்க. எப்படி உங்களுடைய ஆகிரத் இருக்கும்? உங்களுடைய மறுமை எப்படி இருக்கும்? மரணம் எப்படி இருக்கும்? என்னுடைய பிள்ளை 5 வயது முடிந்து 6 வயது ஆகின்ற பொழுது என்ன செய்யணுமா? சுய தேவைகளை சரி செய்து கொள்வதற்கு பழக்கி கொடுக்கின்ற பொழுது நான் அல்லாஹ் ரசூலை பற்றி போதிக்கணும்.
என்னுடைய பிள்ளை பேசுகின்ற முதல் வார்த்தை அல்லாஹ்வாக இருக்கணும். எந்த அத்தாவது கவலைப்பட்டிருக்கமா? என் பிள்ளை என்னைய டேடின்னு கூப்பிட்டுட்டான், அப்படியே 7வது சொர்க்கத்துக்கு போயிடுவார். என் பிள்ளை என்னைய டேடின்னு கூப்பிட்டுட்டான். ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் என் பிள்ளைய கான்வென்ட்ல சேர்த்ததுடைய பலனை இன்னைக்கு நான் அனுபவிச்சேன்றார். என்னங்க அனுபவிச்சிங்க? என் பிள்ளை எப்படி தெரியுமா கேட்டோம், ஹை டேட் யூ ஆர் ஏ டாக் அப்படின்னு சொன்னான். உன்னை நாயின்னு சொல்லியிருக்கான்டா அவன். நீ பணம் கட்டிட்டு வந்து பல்ல இழிச்சுக்கிட்டு நிற்கிறா. இந்த உலகத்தினுடைய மோகம் இருக்கிறதே, ஆங்கில கலாச்சாரம், அந்த கல்வி மேல உள்ள ஈடுபாடு, அவன் அங்கே படிச்சுட்டு வந்து பெத்த அப்பனை நாயின்னு சொல்றான். அதை இவன் சந்தோஷமா அப்படியே நிமிந்து வந்து என் பிள்ளை எப்படி இங்கிலீஷ் பேசுறான் தெரியுமா, என் பிள்ளையின் வாயில் அல்லாஹ் என்று வந்திருக்கிறது என்று சந்தோஷப்படுகிற தந்தை நாளை மறுமையில் தன்னுடைய பிள்ளையுடைய கையை பிடிச்சு சொர்க்கத்துக்கு கூட்டு போவார். கவலைப்பட்டிருக்கோமா? என்னைக்காவது நம்ம ஆதங்கப்பட்டிருக்கோமா? என் பிள்ளை வாயில அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை வல்லியே வருத்தப்பட்டிருக்கோமா? இன்றைக்கு எத்தனை குடும்பம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பிள்ளைகள் மதரசாவுக்கு வருகிறார்கள் என்று பார்த்தால் 10% கூட இல்லை. எல்லா வீட்லையும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த டாபிக் பேசுறதுடைய காரணமே அதுதான். உங்கள் வீடுகளில் மதரசாவிற்கு தகுதி உள்ள ஒரு பிள்ளை கூட மருச நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடாது. மதரசாவுடைய வரதுக்கு தகுதி உள்ள வயசுல உள்ள பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? காலையிலையும் சாயந்தரம் மதரசா நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கூல்ல, ஒரு பெரிய இங்கிலீஷ் ஸ்கூல்ல கொண்டு போய் தன்னுடைய மகனுக்கு அட்மிஷன் போடுறாரு. அப்ப அந்த ஸ்கூல்ல உள்ள மேனேஜ்மெண்ட் கேட்கறாங்க, இதுல ஃபாதர்ஸுடைய இந்த பிள்ளையுடைய ஃபாதர் யாருன்னு. நான் தாங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. நான் 8வது தாங்க படிச்சேன், உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்கன்றார். ஏங்க, என் பிள்ளைய சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு வேணா காசு தரதுக்கு தயாரா இருக்கேன். ஏன் சேர்க்கறதுக்கு என்ன? நீங்க 8வது படிச்சிருந்தீங்கன்னா நாங்க சொல்லி கொடுக்கறத நீங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்க? எங்களுடைய ஸ்கூலுடைய சிலபஸ், நாங்கள் டீச் பண்ணக்கூடிய இந்த லெசன்ஸை நீங்க வீட்டுல எப்படி சொல்லி கொடுப்பீங்க? நீங்க 8வது தானே படிச்சிருக்கீங்க, நீங்க கை நாட்டு தானே, குவாலிபிகேஷன் இல்லைங்கிறாங்க. அப்ப நம்ம மனுஷால் அதெல்லாம் சொல்லல. நீங்க அலிபையே ஓதாட்டியும் பரவாயில்ல, உங்க புள்ள குர்ஆன் ஓதணும்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? இன்னும் கூட ஒருபடி இறங்கி வருகிறேன். பெரியவர்கள் ஆசைப்பட்டால், எனக்கு குர்ஆன் ஓத தெரியல, எனக்கு மகன் வந்துட்டான், பேரை வந்துட்டான், இன்னும் எனக்கு குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னு வெட்கப்படக்கூடியவங்க தனியா வாங்க, நான் ஓதி தரக்கு தயார். எப்ப வேணா வாங்க, எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம், பள்ளியில தான் இருப்போம். அதனால நாளைக்கு மறுமையில நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய குற்றவாளிகளாக நிற்கப்பட்டு விடக் கூடாது என்ற ஆதங்கத்தில் சொல்லுகிறேன். இந்த ஊரில் சிறிய பிள்ளையோ பெரியவங்களோ குர்ஆன் ஓத தெரியாம மௌத்தை யாரும் தொற்றக்கூடாது. உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். இந்த ஊர்ல குர்ஆன் ஓத தெரியாம யாரும் மௌத்துக்கு போயிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு மாஹோலை ஏற்படுத்தி தந்திருக்கான், ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசலும் வீடுகளும் வெகு தூரத்தில் இருக்கும், எடுத்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இங்க அருமையாக அமைந்திருக்கிறது, பக்கத்துல எல்லா வீடுகளும் அமைந்திருக்கிறது, சூழ்நிலை அருமையாக இருக்கிறது. எப்ப வேணா வந்து ஓதலாம், எது வேணா தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்துல எனக்கு தெளிவு கிடைக்கல, யாருமே இருக்கக்கூடாது. எந்த வேணா மார்க்க விஷயங்கள் தெரியலன்னா கேளுங்க, தைரியமா கேளுங்க. ஒருத்தர் 80 வருஷம் தொழுது இருக்கிறாரு, சஜிதாவுல கைகளை எப்படி வைக்க வேண்டும் என்று தெரியாமலேயே மரணத்துக்கு போயிட்டார், மௌத்தாயிட்டார். குற்றவாளி யாருங்க? குற்றவாளி யாருன்னா அவரும் அங்க இருக்கிற இமாம் தான் குற்றவாளி. ஏன்னா அவர் கேட்கல, இவர் சொல்லித்தல. எனக்கு என்னன்னு இவரும் இருக்கக்கூடாது, எனக்கு என்ன அவரும் இருக்கக்கூடாது. இருதரப்பும் என்ன செய்யணும்? பரஸ்பரம் கலந்துரையாடினால்தான் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிற முடியும். கேட்டா வெக்கமா இருக்கா, எதுவும் நினைச்சுக்கிடுவாங்களா? இன்னைக்கு வெக்கப்பட்ட நாளை மறுமையில கோடான கோடி மக்களுக்கு முன்னாடி எல்லாம் கேவலப்படுத்துவானே. அன்னைக்கு நம்ம தைரியமா நெஞ்சு நிமித்திட்டு போகலாமே. நான் குர்ஆன் தெரிந்து கொண்டேன், மார்க்க விஷயத்தில் எதை கேட்டாலும் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் 3 கேள்வி. மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு? ஒமா தீனுக்க, ஒமா இமாமுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய வழிகாட்டி யாரு? 3 கேள்விதான். இன்னைக்கு கேட்டா எல்லாருக்கும் பதில் தெரியும். மன் ரப்புக்கன்னா அல்லான்னு தெரியும். இப்ப சொல்லுவோம், மரணம் வரைக்கும் சரியாக வாழ்ந்திருந்தால்தான் மரணத்துக்கு பிறகு கேட்கிற அந்த ஒன் வேர்டு ஆன்சருக்கு, அந்த ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு பதில் தெரியும். இல்லாட்டி மனசுல நிக்கும், அல்லாண்டு வெளியில வராது.
வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் விரும்பிய முறையில் நான் வாழ்ந்திருந்தா தான் என்ன செய்ய, மௌத்துக்கு பின்னாடி நான் கேட்கும் பொழுது மன்ற அப்புக்குன்னு கேட்கும் போது அல்லான்னு டக்குன்னு பதில் வரும். உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்கும் போது இஸ்லாம் எப்ப வரும், இஸ்லாமிய முறைப்படி நான் வாழ்ந்திருந்தா தான் பதில் வரும். என்னுடைய இமாம் யார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வரும், நபி அவர்கள் விரும்பியதை விரும்பியும் வெறுத்ததை வெறுத்தும் வாழ்ந்திருந்தா தான் என்னுடைய இமாம் முஹம்மதின் பதில் வரும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாத்துல பிறந்துட்டேன், இஸ்லாத்துல வளர்ந்துட்டேன். அப்ப எப்படிதான் மரணிக்கணும், வலா தமூத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ் சொல்றான், முஸ்லிமாகவே இல்லாமல் மரணிக்காதீர்கள். இஸ்லாமிய விஷயங்களை தெரிந்து கொண்டு மரணிக்க வேண்டும். அடிப்படை ஃபண்டமெண்டல் பேசிக். ஒரு மனிதன் குர்ஆன் ஓத தெரியாம முஸ்லிமா இருக்க முடியாது. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன குர்ஆன் அதெல்லாம் தெரியாதுங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வழிகள் இருக்கிறது. கையில வைத்திருக்கிற அந்த தொலைபேசியிலேயே குர்ஆன் இருக்கிறது. தொலைபேசி வச்சிருக்க தப்பு இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆண்ட்ராய்டோ அல்லது வேற ஏதோ உயர்ந்த போனோ வச்சிருக்கிற தப்பு இல்லை. ஆனா அதை நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்கிறது தான் முக்கியம். இதை நான் தீனுக்கு சாதகமாக, குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கைக்கு சாதகமாக அதுல தேர்னேன்னு சொன்னா அது வரும். வேற ஏதாவது ஃபசாத தேர்னேன்னு சொன்னா அதுதான் வரும். எதை தேடுகிறோமோ அதை கொண்டுதான் நம்முடைய முடிவு. எதை கையில வச்சிருக்கிறோமோ அதுல எதை தேடுறோமோ அதை கொண்டுதான் நம்முடைய முடிவு. சொர்க்கமா நரகமா நாமளே முடிவு செஞ்சுக்கலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், நான் முதல்ல சொன்ன இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, இன்னொரு வசனத்துல சொல்றான் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த பிள்ளைகள் உலக வாழ்க்கையின் அலங்காரங்கிறான். அப்ப அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்கிட்டு நான் கண் மூடுறேன், அதை கொண்டுதான் இந்த பிள்ளையை நான் சரியாக வளர்த்திருக்கிறேனா இல்லையா. இன்னைக்கு படிச்சோம்ல, மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு நன்மை தேடி தரக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு என்னங்க, வலதுன் சாலிஹுன், சாலிகான பிள்ளையை விட்டுட்டு மௌத்தா போறது. சாலிகான பிள்ளைன்னு சொன்னா என்ன, அந்த பிள்ளையை நான் என்னுடைய எப்போவெல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் பள்ளிவாசலுக்கு கூட்டு வந்துடுவேன். நான் பள்ளிக்கு போகும் பொழுதெல்லாம் என் பிள்ளையை கையை பிடிச்சி பள்ளிவாசலுக்கு கூட்டு வந்துடுவேன். சரியா தொழுகிறானா தப்பா தொழுவானா தெரியாது, அப்படியே தொழுது சரியாயிரும். யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தான், இன்றைக்கு விளையாடக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் விரட்டினால் நாளைக்கு பள்ளிவாசலுக்கே வரமாட்டான். தயவு செஞ்சு விரட்டாதீங்க. தொழுவ நேரத்தில் விளையாடுறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆள் இருப்பான், அப்படின்னு விரட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கும். இங்க அப்படி இல்லை, இது வரைக்கும் நான் பார்க்கல. அப்ப என்ன ஆயிரும், இது மாதிரி விளையாடக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் விரட்டினால் அடுத்த தலைமுறையில் அவன் தொழுவே வரமாட்டான். அப்ப அதுக்கு வழிமுறையெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. 2 பேர் சேர்ந்து நின்றான்னா 3ஆவது சைத்தான் வந்துருவான். சின்ன பிள்ளை நின்றா 3ஆவது என்ன செய்வான், எப்படியா வந்துருவான். சும்மானால சிரிக்கவே தேவை இருக்காது, ஆனா சிரிப்பான். இவன் சிரிச்சா அவனும் சிரிப்பான். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 2 சிறுவர்கள் தொட நின்றால் 2 பேரை பிரிச்சு நடுவில் ஒரு பெரிய ஆளை நிறுத்துங்க. அதெல்லாம் மார்க்க வழிமுறை பிராக்டிக்கலா சொல்லியிருக்காங்க. அப்ப 2 சிறுவர்களுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆள் நின்றா என்ன செய்ய மாட்டான், அவன் சிரிக்க மாட்டான். இப்படித்தான் அவனை கொண்டு வரணும். இப்படி இருந்தவங்க தான் நீங்களும் நானும். நாமளும் 10 வயசுல 20 வயசுல இப்படிதான் இருந்திருக்கோம். நம்மளை விரட்டி இருந்தா, நம்ம அவனை கோச்சிட்டு போயிருந்தா. தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி ஒரு குறிப்பு வருது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய விஞ்ஞானி. ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது சின்ன வயசுல 4வது 5வது படிக்கும் போது அவருடைய வாத்தியார் சொன்னாரா, உன் மண்டை கோணலா இருக்க, உனக்கு படிப்பு வராதுன்னு. யார? தாமஸ் ஆல்வா எடிசனை. பேசாதீங்க, பேசுறதா வெளியே போயிடணும். வாரத்துல 20 நிமிஷம் தான் மெசேஜ், இதுல பேசினா அப்புறம் எப்படி கேட்கறது? தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூல்ல இருக்கும் போது என்ன சொன்னா வாத்தியாரு, உனக்கு மண்டை கோணலா இருக்கு, படிப்பு ஏறாத, வெளியே போன விரட்டி விட்டான் ஸ்கூலை விட்டு. அப்பா இல்ல, தகப்பனார் இல்ல, தாயுடைய அரவணைப்பும் இந்த பிள்ளையினுடைய முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியால தான் வந்துட்டான். இங்க தோத்து போனது யாருங்க? வாத்தியார் தான் தோத்து போனான், பிள்ளை துவக்கல. இப்ப மண்டை கோணலா இருக்கு, கலரு கருப்பா இருக்கு, நீ நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிற, இதெல்லாம் பார்க்க கூடாது. இந்த பிள்ளைக்குள்ளாக என்ன ஆற்றல் இருக்கிறது என்று பார்த்து கொண்டு வாருங்கள். இன்றைக்குண்டான கல்வித்துறையில மேம்பட்டவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒரு தந்தை எதை நினைக்கிறாரோ அதை கொண்டு திணிக்காதீங்க பிள்ளைகிட்டங்கிறாங்க. ஒரு தந்தைக்கு இன்ஜினியர் தான் எய்ம், அதை கொண்டு பிள்ளைகிட்ட திணிக்க கூடாது. அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு பார்த்து கொண்டு போங்கிறாங்க. அப்பதான் அவன் படிப்பான்.
எனக்கு இப்படி வந்தா தான் நல்லா இருக்கும், டாக்டர் வந்தா தான் நல்லா இருக்கும். அவனுடைய ஆர்வம் எதுல இருக்கிறது என்று பார்த்து அதில் நுழையுங்கள். அப்பதான் அந்த பிள்ளையினுடைய பிற்காலம் வருங்காலம் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும். எனக்கு இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி திணிச்சோம்னு சொன்னா திணிக்கிற எதுவுமே நிலைக்காது, திணிக்கிற எதுவுமே நிலைக்காது. அவங்கள அவன் இஷ்டத்துக்கு வர விட்டு பாருங்க. அவன் அந்த பிள்ளைகளை நீங்க தொழுவு போங்கன்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு வர வைக்கணும். இழுத்துக்கிட்டு வந்தா கூட நிக்க மாட்டான். அவனா வந்தானா, சில ஊர்களில் நான் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். அந்த பிள்ளைகளாக தொலை வந்து விட்டால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாதாரணமா பள்ளிவாசல் வெளியே போக மாட்டாங்க, பள்ளிவாசல்ல இருப்பான். அதனால அந்த பிள்ளைகளுடைய மனம் அறிந்து அவர்களுடைய எப்படி பிளெக்சிபிள், சின்ன பிள்ளைகள் அவன் வந்து எப்படி வளைச்சாலும் வளைஞ்சிருவான், ஹார்டாலாம் இருக்க மாட்டாங்க. அப்ப அவனுடைய உள்ளத்திற்கு எது தோதோ அந்த முறையில் அவங்களுடைய கல்வியில கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமான விஷயம், உலக கல்வியில் எவ்வளவு அவன் சிறந்து விளங்கினாலும் மார்க்க கல்வி சேர்த்து அவனுக்கு கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய வீட்டிற்குள்ளாக அந்த பிள்ளை வெளியில போகும்போது உள்ள வரும்போது அந்த பிள்ளைக்கு என்ன பழகி கொடுக்கணும், ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வான்னு சொல்லணும். பிள்ளைகளை சொல்லியிருக்கிறோமா? சில வீட்டில் சொல்லியிருப்போம், ஆனா இனி 100% அமலுக்கு வரணும். அது யாரா இருந்தாலும் முதல்ல அத்தா வீட்டுல வெளியில இருந்து வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாதான் பிள்ளை என்ன செய்வான், அவன் சலாம் சொல்லுவான். அத்தா வெளியில இருந்து வரும்போது ஏன்னுக்கிட்டு வந்தாருன்னா இவர் என்ன டேன்னு தான் சொல்லுவார். அத்தா வெளியே இருந்து வரையில ஏன்னு சொன்ன, மயன் வெளியில இருந்து வரல டேன்னு தான் சொல்லிட்டு வருவோம். அதனால நம்முடைய வீடுகள் இஸ்லாமிய சூழலில் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வலதுன் சாலிகுன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சாலிகான பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டும். மிக குறுகிய விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பிள்ளை தொழுகையாளியாளாக ஆக்கிட்டு நான் மௌத்தா போயிட்டேன்னு வச்சுக்கிடுவோம். அவன் தொழுவும் போது என்ன செய்வான், அத்தஹியாத்துல ஓதுறான், அல்லாஹு மக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என் பெற்றோர் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்னு சொல்லி அந்த அத்தஹியாத்துல ஓதுவான். இவர் மௌத்தாய 60 வருஷம் ஆனாலும் அந்த பிள்ளை தொழுகின்ற வரை அந்த நன்மை அவருக்கு ஷேர் போய்கிட்டே இருக்கும். அப்ப பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இந்த பிள்ளையை நான் எப்படி ஆக்கிட்டு மௌத்தாகணும், ஒரு தொழுகல பிள்ளையா ஆக்கிட்டு மௌத்தாகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன், மதரசா நடக்கிற நேரத்துல நம்ம ஊர்ல மதரசா, அந்த மதரசாக்குள்ள தகுதி உள்ள பிள்ளைகள் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது. அனுப்பிடுவோம் 100%. அல்லாஹு தாலா தீனுடைய சூழல் உள்ள குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை அங்கீகரித்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்